அதில் போய் வரணுமோ? ஒரு சூப்பரான அணை ஒன்று. காலையிலேயே ஐயா ஒருத்தர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வலையில் மீன் எதுவும் படலை, ஆனால் போகிறேன்னு சொல்லி வலிக்கு விழுந்து பாருங்கள், ஃபேண்டெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. மலைக்கு தண்ணி கிடக்கும்போது ஃபுல்லா இதுக்குள்ளே என்ன மீனியாக கிடக்கும்? சிலேபி, புறாமீன், நறுவப்பொடி. நறுவப்பொடியா? குறவா. சரி சரி சரி, நறுவப்பொடி எடுத்து காட்டுங்க. குறவா குறவா பிராமணன் உள்ள சைஸ். எத்தனை மணி வரை பார்ப்பியா? நான் போட்டு 10 மணிக்கு கிளம்புறேன். 10 மணிக்கா? ஏதோ ஒரு 1 கிலோ 2 கிலோ 50 கிலோ எடுத்துக்கிட்டு அதோட போயிடுவேன் ஞாபகத்துக்கு. ஓரளவுக்கு முட்டி அளவு தண்ணி கிடக்கு. தண்ணியெல்லாம் நெருக்கி புளிவிட்டு. நீ ஒரு ஆள் தான் வலை விடுவீங்களா, இல்லை நிறையா பேர் விடுவாங்களா? நிறையா பேர் வருவாங்க. வேலை இல்லைன்னா வருவாங்க. சரி சரி. எல்லாருக்கும் வணக்கம். பட்டுக்கோட்டையிலேருந்து மன்னார்குடி போகிற பாதையில் வடசேரியில் கனநாத்து பாலத்தில் ஐயா ஒருத்தவங்க வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. வலையில் பெரிய மீன் அளவு இல்லை. ஐயாவோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச பேரோட தொழில் விவசாயமாக தாங்க இருக்கும். ஆமாங்க, அந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாலே ஒரு மாதிரி பச்சை பசேல்னு தென்னை மரங்களும் கொக்கு சுற்றிக்கிட்டு அங்கங்கே தண்ணி பாய்ச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த ஏரியாக்களை பார்க்கறதுக்கு. சேரியில் அமைஞ்சிருக்கிற கனநாறு பாலத்துக்கு கீழே ஐயா ஒருத்தர் வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காருங்க. அதில் போய் வரணுமோ? மலைக்கிட்ட போய் வரணும். ஒரு சூப்பரான அணை ஒன்று. காலையிலேயே ஐயா ஒருத்தர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வலையில் மீன் எதுவும் படலை, ஆனால் போகிறேன்னு சொல்லி வலிக்கு விழுந்து பாருங்கள், ஃபேண்டெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. எல்லா பாதையுமே சருகலாக தாங்க இருக்குது. கடைசியில் பியர் கில்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம நேரம் வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. இந்த அணையில் இப்போ தண்ணி இல்லை. அங்கே இருக்காங்க ஐயா. சுற்றிலும் அந்த குருவிகளோட சத்தத்தை கேட்டிங்களா? ஒரு மாதிரி கீச்சு கீச்சு கீச்சுன்னு. வேறு எந்த நாய்ஸுமே இல்லைங்க. அதிகபட்சம் தூரமாக தான் இருக்குது ரோடு. அதனால் பஸ்ஸு சவுண்டோ வேறு எந்த நாய்ஸுமே இல்லை. அந்த குருவி சவுண்டு தாங்க ரொம்ப சூப்பராக கேட்டுக்கிட்டே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது மன்னார்குடியிலேருந்து பட்டுக்கோட்டை போகிற வழியில் உள்ளிக்கோட்டை தாண்டின ஒரு இடங்க. இது ஒரு பயங்கரமான அணையாக இருக்குது. அதிகபட்சம் இந்த தஞ்சாவூருக்குள்ள என்ட்ராயிட்டாலே ஆற்று பாலங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது கண்ணனாறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறுங்க. வடசேரி பஸ் ஸ்டாப்பை தாண்டின உடனே தான் அந்த ஆறு இருக்குது. பயங்கரமான ஆறாக இருக்குது. அந்த மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் தண்ணி அதிகபட்சம் ஓடும் போல். ஆனால் இப்போ தண்ணி ரொம்பவே குறைவாக இருக்குங்க. எவ்வளோ தரவேல புல், அதுக்கப்புறம் எவ்வளோ செடிகள் கிடக்கு பாருங்கள். தண்ணி ஓட ஆரம்பிச்சுன்னா ஒன்றுமே தெரியாது, வெறும் சகதியாக தான் இருக்கும். பழக்கப்பட்ட ஆள்கள் மட்டும்தான் ரொம்ப பயம் இல்லாமல் இறங்கி நடக்க முடியுங்க. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் தான் வந்தோம். இந்த பக்கம் பாதை இல்லை.
இதில் வரலாமா? இதில் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஊர் கடல் ஃபுல்லாக அப்படியே தெளிவாக இருக்கும். இது வந்து என்னையா? ஆ, மலைக்கு தண்ணி கிடக்கும்போது ஃபுல்லாக. ஐயா வணக்கம்யா. உங்கள் பேருயா? சந்திரசேகரா. மீன்பிடி தொழில் தானா இல்லை விவசாயம் தானா? விவசாயம் உண்டு, சும்மா இருக்கிறது வரும். சும்மா இருக்கிற நேரத்தில். காலைல எத்தனை மணிக்கு வந்து விட்டிய? இப்போ தான் வர்றேன். இப்போ தான் வரீங்களா? நைட்டு விட்டு வந்தவளையா எப்படியா? இல்லை, இப்போ தான் கொண்டாந்து விட்டேன். இதுக்குள்ளே என்ன மீனியா கிடக்கும்? சுலேபி, ஆ, பிராமின், ஆ, நறுவப்படி, நறுவப்பொடியா? ஆ, குறவா, சரி சரி சரி. பிராமின் அங்கேருந்து அப்படியே போட்டு வளைச்சிருக்கீங்களா? அப்படியே ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் பண்ணி வச்சு பீச் வேலை வீசணும். பீச் வேலை வச்சுருக்கீங்களா? கிடக்கு. ஆ, இங்கேருந்து வீசுறீங்களா? உள்ளே வீசணும். ஆனால் இது தண்ணி தெளிவாக இருந்தால் தானே பீச் வேலைக்கு தெரியும். ஏறிஞ்சா படுறது தான். ஆ, நான் பட்டுக்கிறேன். இப்போ சும்மா 2 கரையில் எடுத்து வந்தேன். சிலேபி தானே இது? சிலேபி ஒரு நறுவப்படி. எதையா நறுவப்பொடி எடுத்து காட்டுங்க. குறவா, குறவை. பிராமணன் உள்ள சைஸ். இந்த குளத்து மீன், இது குளம் தானே? இது குளத்து மீனில் என்னையா டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளதில்? எல்லா சீக்குக்கு தேவையில்ல, உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது. ஆ, இது ஒரு கடல் மீன் அந்த அளவுக்கு வராது. இந்த பக்கம் கடல் மீன் விரும்புவீங்களா மாட்டீங்களா? எல்லாரும் வரும், எல்லா ஒரு மீனையுமே விரும்பி சாப்பிடுவோம். ஆ, எங்கள் ஊர்லலாம் குளத்து மீன் அதிகபட்சம் கிடையாது. ராமேஸ்வரம் நாங்கள். அங்கிட்டு குளத்து மீன் கிடைக்காது. குளத்து மீன் கிடைக்காத ஒரு பக்கம் ஆசைப்படவே மாட்டோம் பெருசாக. இங்கே வந்தால் ஆனால் இந்த ஸ்லேபி இருக்குல்ல, கெண்டை, அதை பொரித்து சாப்பிட்டா ஆசைப்படுவோம். இது பொரிக்கிறது நல்லாயிருக்கும். ஆ, உங்களுக்கு என்ன தொழில்? விவசாயம் தானா? விவசாயம். என்ன போட்டிருக்கீங்க? தென்னை. ஆ, தென்னை மரம். தென்னை மரம். தென்னை கொஞ்சம் காலையில் போய் அதுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வந்தால் போதும். ஆமாம், காலெல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். இது என்ன ஊரியா? இது இது வடசேரி, அங்கிட்டு நெம்மேலி. வடசேரி. எத்தனை மணி வரை பார்ப்பியா? நான் ஒரு 10 மணிக்கு கிளம்புறேன். 10 மணிக்கா? ஏதோ ஒரு 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ எடுத்துக்கிட்டு அதோட போயிடும் ஞாபகத்துக்கு. ஆ, வியாபாரம் பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது என்ன? வியாபாரம் பார்க்குற அளவுக்கு அப்படியே அம்புடாது. இல்லை, அரிசா பொடிச்சாச்சு. ஆ, பொடி விட்டுருச்சு. தண்ணி நிறையா கிடந்தா கிடக்கும். தண்ணியாக வெயிலுக்கு சார்ஜானு எழுதுங்க. ம், ஓரளவுக்கு முட்டி அளவு தண்ணி கிடக்கு. முட்டி அளவு தண்ணி கிடக்க. அங்கிட்டலாம் கூட இந்த ஓலம் கொஞ்சம். இந்த வலை எங்கேயா நீங்கள் வாங்குவீங்க? இங்கே லோக்கலில் விற்கிறாங்களா? அதெல்லாம் மட்டும் வாங்கினேன். அதனாப்பட்டினம். இது என்ன வலை? இது டிஸ்கோ வலை. டிஸ்கோ வலை. இந்த பக்கம் கடல் இல்லை. அதனாப்பட்டினம் போயிட்டா கடல் இருக்குது. அங்கிட்டு இருக்கு. அதனாப்பட்டினம் தானே கடல் கிடையாதுண்ணா? தஞ்சாவூர் பக்கம் கிடையாது. இங்கிட்டு கிடையாது. அப்படி அந்த லைன் தான். ஆ, அதெல்லாம் மட்டும் தஞ்சாவூர் தானே? தஞ்சாவூர் மாவட்டம் தான். தஞ்சாவூர் மாவட்டம் தான் அதனாப்பட்டினம். மட்டும் போட்டு வச்சுட்டு வீட்டுனாக்கா அதெல்லாம் போய் அங்கே போய் விடுவோம். எங்கேயா? இதில் போய் கொடுத்தோம். அதுலேயும் போனோம். வீட்டெல்லாம் சொன்னேன். இந்த மீன் தான் கிடக்கும், வேறு எதுவும் பிடிபடாது. கெண்டை இருக்கும். கெண்டை கிடக்கும். கெண்டையெல்லாம் நெஞ்சு புளி விட்டு. நீங்கள் ஒரு ஆள் தான் வலை விடுவீங்களா இல்லை நிறையா பேர் விடுவாங்களா? நிறைய பேர் வருவாங்க. ஆ, வேலை இல்லைன்னா வருவாங்க. சரி சரி. விவசாய வேலை வேலை தான் வர மாட்டாங்க. ஆனால் விவசாயம் பண்ணுற அதிகபட்ச பேர் இந்த வலை விடுறது பண்ண மாட்டாங்களா? மேக்ஸிமம் பண்ணுவாங்களா? எல்லா ஆளுங்களையும் எல்லா காசு விட்டு வாங்குறது இல்லை அதிகமாக. ஆ, ஆ, வந்து கொஞ்சம் நேரம் இதில் கொஞ்சம் நேரம் வேலை பார்த்தா சாப்பாட்டுக்கார மாதிரி. ஆமாம். கடல் மீன்களுக்கும் குளத்து மீன்களுக்கும் ரொம்பவே பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த குளத்து கெண்டையை நம்ம கடல்லையும் பார்த்துருக்கோம் நிறையா டைம் பட்டி வலையில்.
இவ்வளோதாங்க இன்னைக்கு மீன் ஐயா பிடிச்சிருக்காரு. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com